டெக் தமிழா செய்திகளுக்கு வணக்கம். நான் லட்சுமி ராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு இப்போ நம்ம பார்க்கலாம். சில காரணங்களுக்காக நேற்று நைட் வந்து இந்த நியூஸ் வீடியோ போடலை. ஸோ காலையில் சுட சுட போட்டுடலான்னு இப்போ இந்த டெக் செய்திகள் உங்களுக்கு வருது. இந்த வீடியோ பிடித்திருந்தால், நம்ம சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்குங்க, பெல் பட்டன் நமக்குங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்க. இப்போ செய்திகள் தொடரலாம். நாசா வந்து பார்த்தீங்கன்னா நாசா 2020 ரோவர் என்கிற ஒரு இயந்திரத்தை வந்து மார்ஸுக்கு வந்து 2020 அனுப்ப போகிறாங்க. ஸோ இந்த இயந்திரம் வந்து மார்ஸில் இறங்கி அங்குள்ள கனிமங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சில சாம்பிள்ஸ்லாம் திரும்பி நமக்கு அனுப்ப போகுது. சரி, இப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் வந்து மார்ஸில் காலடி வைக்க முடியாது, நம்ம பேரையாவது நம்ம மார்ஸுக்கு அனுப்பலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கீழே இருக்க, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். அந்த லிங்கில் போய் உங்கள் நேம் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டிங் பாஸ் மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குது. ஸோ அது என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த நேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்பில் போட்டு அந்த சிப்பை கொண்டு போய் நாசாவில் கொண்டு போக போகிறாங்க. ஸோ நாம தான் போக முடியாது, நம்ம நேமாவது போட்டு, நம்ம பேராவது அங்கே போட்டு இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 85 லட்சம் பேருக்கு மேலே வந்து பேரை என்டர் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 30 லாஸ்ட் டேட். அது வரைக்கும் யார் யார் பேர் கொடுக்குறாங்களோ அந்தந்த பேரை வந்து 2020 அந்த மார்ஸ் ரோவர் எக்ஸ்பெடிஷனில் கொண்டு போய் மார்ஸில் வந்து அந்த சிப் செட் கொண்டு போகிறாங்க. ஸோ உங்கள் பேர் வந்து மார்ஸுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் இருக்குது, அதில் போய் ஆட் பண்ணிக்க. நான் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் போர்டிங் பாஸ் இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ என்னோட பேர் வந்து மார்ஸுக்கு போகுது. ஹாட் 7 பார்த்தீங்கன்னா இப்போ ஹாட் 7 ப்ரோ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஹாட் 8 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பர் முதல் வாரத்தில் வந்து இந்த ஹாட் 8 வர இருக்கிறதாக தெரியுது. அதுக்கான பாக்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து இன்ஃபினிக்ஸ் ஃபேக்ட்ரி விசிட் நான் சமீபத்தில் போயிருந்தேன். அதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். அது பார்க்கலன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்கணுன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போது ஹாட் 8 பாக்ஸை வந்து நான் அன்றைக்கி எங்கள்கிட்ட காமிச்சிருந்தாங்க. ஸோ இதான் வந்து ஹாட் 8 பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து செப்டம்பர் முதல் வாரம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. அப்புறம் டாடா ஸ்கை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராயோட புதிய விதிமுறைப்படி பல பேக்கை நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். எந்தெந்த சேனல் நமக்கு வேணும் வேண்டாம் அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும், ட்ராப் பண்ணணும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு ஈஸியாக உங்களுக்கு பார்க்கணுன்னா இப்போ வாட்ஸ்அப் பிஸ்னஸில் வந்து டாடா ஸ்கை வந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் டாடா ஸ்கையோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லேருந்து ஒரு மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா டாடா ஸ்கை வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஒரு சேனலில் ஆட் பண்ணணுமா, இல்லாட்டி உங்கள் சேனலை டெலிட் பண்ணணும், அந்த பேக்கை மாடிஃபை பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் நீங்கள் வந்து மிஸ் கால் கொடுங்க உங்கள் ரெஜிஸ்டர்ட் நம்பர் மூலமாக. ஷாமி, ஓப்போ, விவோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு களவாணின்னு ஜாலிக்காக சொன்னேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 3 பேரும் சேர்ந்து வந்து ஒரு ஃபைல் ஷேரிங் சர்வீஸ் காமனாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேரிட், மீ ட்ராப் இந்த மாதிரியான ஃபைல் ஷேரிங் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதன் மூலமாக ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன் நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எளிதாக. ஆனால் வந்து அதே கம்பெனி ஃபோனாக இருந்தால். ஆனால் இப்போ வந்து ஷாமி, ஓப்போ, விவோ வந்து ஒரு கூட்டாக வந்து ஒரு சர்வீஸ் கொண்டு வராங்க. அதாவது அவங்க ஃபோன்லேருந்து எந்த பிராண்ட், அதாவது நீங்கள் ஷாமிலேருந்து ஓப்போக்கோ, ஓப்போலேருந்து விவோக்கோ, அல்லது விவோலேருந்து ஷாமிக்கோ ஏதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எளிதாக நீங்கள் பண்ணலாம். அது பில்டினாக வந்து ஒரு காமன் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிஸ்டம் ஆப்பை வந்து ஸோ அதுக்காக நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த 3 பிராண்டோட ஃபோன்களில் வந்து ஈஸியாக எளிதாக நீங்கள் வந்து ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான ஒரு காமன் ஃபைல் ஷேரிங் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மற்ற கம்பெனிகள் வேணும்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எளிதான ஒரு காமன் ஃபைல் ஷேரிங் சர்வீஸ் கொண்டு வரலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் கூட வந்து ஆண்ட்ராய்டு கியூவில் வந்து இந்த மாதிரி ஒரு சேவை கொண்டு வரணுன்னு இருக்காங்க. அதாவது காமன் ஃபைல் ஷேரிங் சர்வீஸ். அதாவது ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்னு இருக்குது. அந்த ஏர் ட்ராப் மூலமாக நீங்கள் வந்து ஐஃபோன்லேருந்து ஐமேக்கு இல்லாட்டி ஐபேடுக்கு எது வேணாலும் ஈஸியாக நீங்கள் ஃபைல் ஷேரிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஷேரிங் சேவையை வந்து ஆண்ட்ராய்ட் கியூவில் கூகுள் கூட கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது வருதா எல்லாம் தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து ஷாமி, ஓப்போ, விவோ வந்து அவங்களுக்கு இடையில ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் மற்ற கம்பெனிகள் விருப்பப்பட்டால் நீங்களும் சேர்ந்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், இது நல்ல ஒரு விஷயம். எல்லா கம்பெனிகளும் கூட்டாக சேர்ந்து உட்காந்து சரி நம்ம காமனாக ஒரு இது கொண்டு வரலாம் சொன்னால் நல்லது தானே. ஸோ இப்படி ஒரு முயற்சியை வந்து ஷாமி, ஓப்போ, விவோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹுவாவே வந்து இந்த மேட் 30 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து கிரின் 990 அவங்களோட புத்தம் புதிய ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து 4K வீடியோ 60 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரின் 990 வந்து இந்த 4K 60 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரைக்கும் சப்போர்ட் இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஸோ மேட் 30 சீரிஸ் வந்து இப்போ வெகுவரையில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. அதிகமாக டவுன்லோட் ஆன ஆப் இது iOS பொறுத்த வரைக்கும், அதாவது ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் பொறுத்த வரைக்கும் டிக்டாக். ஸோ டிக்டாக் தான் அதிகமாக iOSல டவுன்லோட் ஆகிருக்கு. ஆண்ட்ராய்டில் கூட பார்த்திங்கன்னா 2வது அதிக இடத்துல இருக்கிறது வந்து டிக்டாக் தான். ஸோ பல பேர் வந்து டிக்டாக் வந்து
டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு டிக்டாக்ல வந்து டெக் தமிழாக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் வந்து 1-2 வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டிக்டாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் மேலும் பல வீடியோக்கள் அதுலேயும் நான் போடுறேன். ஸோ பார்ப்போம், அது ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் டிக்டாக் வந்து அதிகமாக வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்கோட மொத்த இன்ஸ்டாலேஷனில் வந்து 40% வந்து இந்தியாவில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியர்கள் தான் வந்து அதிகமாக டிக்டாக் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு 2வது இடத்துல வந்து சைனா. அதில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 10% இன்ஸ்டாலேஷன் சைனாலேருந்து வருது. ஆனால் முக்கால்வாசி இன்ஸ்டாலேஷன் வந்து டிக்டாக்கு இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ ரெட்மி பல ஃபோன்கள் சரமாரியாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ரெட்மி 8A ஒரு லீக்ட் இமேஜ் இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ ரெட்மி 7 சீரிஸ் வித்துட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்தது 8 சீரிஸ்க்கான வேலையை ஆரம்பித்து வெகு விரைவில் அதை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இந்த 8A ஒரு லீக்ட் இமேஜ். இது ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 439 ப்ராசஸரில் பவராக போகுது. 5000 mAh பேட்டரியோட இது வரப்போகுது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 6.26 இன்ச் டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன், டுவல் ரியர் கேமரா இருக்குது. 12 MP மற்றும் ஒரு 8 MP மற்றும் ஒரு செல்ஃபிக்காக வந்து ஒரு 8 MP கேமரா. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின் பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதோட இமேஜை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரெட்மி சொல்லும்போது இன்னொரு ரெட்மி சார்ந்த ஒரு நியூஸ். ரெட்மி டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து மீ டிவி இருக்குது. ஸோ இப்போ ரெட்மி சப் பிராண்டில் அவங்களும் அதுலேயும் ஒரு டிவி கொண்டு வரப்போகிறாங்க. அதில் வந்து முதல் டிவி வந்து 70 இன்ச் கொண்ட ஒரு மிகப்பெரிய டிவியாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட்மி டிவியும் வருது. யூஐலாம் சேம் யூஐ தான் இருக்குது. ஆனால் பிராண்டிங் மட்டும் ரெட்மி பிராண்டிங்கில் இது வர இருக்குது. ஸோ இந்தியாவுக்கும் வெகு விரைவில் இந்த ரெட்மி டிவி கொண்டு வரலாம். இன்னொரு ரெட்மி நியூஸ், பல ரெட்மி நியூஸ் இருக்குது இன்றைக்கி. ரெட்மி நோட் 8 இப்போ வந்து நோட் 7 ப்ரோ வித்துருக்காங்க. ஆனால் நோட் 8 வந்து ஆகஸ்ட் 29 சைனாவில் லான்ச் பண்ண போகிறதாக தெரியுது. ஸோ இந்த ஃபோனோட சிறப்பம்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சாம்சங்கோட அந்த GW1 சென்சர் 64 MP சென்சர் வந்து இந்த ஃபோனில் கொண்டு வர போகிறாங்க. மற்றபடி இப்போ உள்ள நோட் 7 சீரீஸ்லலாம் வந்து 4000 mAh பேட்டரிக்கு, ஆனால் இதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பெரிய பேட்டரி கொண்டு வரலாம்னு தெரியுது. பாப்அப் செல்ஃபி கேமராவும் இருக்க போகுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்க போகுது இந்த நோட் 8 சீரீஸில். ஸோ சைனாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. மேபி அடுத்து 1 மாதம் கழிச்சு இந்தியாலையும் கொண்டு வருவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கான நியூஸ் எனக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மேபி நவம்பர் மாதம் இந்தியாவில் வரலாம்னு நினைக்கிறேன். தீபாவளி கிட்ட வருமோ தெரியல, பார்ப்போம். அப்டேட் வரும்போது உங்களுக்கு நம்ம செய்திகள் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண வைக்கணும், இது வரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்க. ஸோ கடைசி நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, OnePlus 70 மற்றும் 70 Pro இது வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் லான்ச் ஆக இருக்கணும்னு ஒரு தகவல் இருக்குது. அதாவது செப்டம்பர் 26 லான்ச் பண்ணலாம் இந்த ஃபோன்கள் தெரியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 855+ இது பவர் ஆகலாம். மேலும் வந்து கேமராவுக்கு சில அப்கிரேட் கொண்டு வரலாம். ஒரு மார்ஜினல் அப்கிரேடாக தான் இருக்கும். ஸோ இந்த 70 மற்றும் 70 Pro செப்டம்பர் 26 இந்தியாவில் லான்ச் ஆகலாம். ஸோ இதான் வந்து இன்றைய டெக் தமிழா செய்தி குறிப்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தொடர்ந்து ஆதரவு தருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.